ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஓடும் ரயிலில் அப்பாவி இளைஞனை கொலை செய்துவிட்டு கொலையாளி தெனாவெட்டாக கத்தியோடு நடமாடுவதை பார்த்து பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற காட்சிகள்தான் இவை. மும்பை புறநகர் ரயில் நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். அதிலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சொல்லவே வேண்டாம். அப்படி கடந்த 23ஆம் தேதியன்று மாயக் லோகர் என்ற இளைஞர் சர்ச் கேட்டிலிருந்து நாலா சோபாரா செல்லும் புறநகர் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்துள்ளார். அவர் ரயிலின் வாசல் அருகில் நின்று கொண்டிருந்த போது மழை பெய்து கொண்டிருந்துள்ளது. அண்ணா, வெளியில மழை பெய்யறதால சாரல் உள்ள அடிக்குது, நிக்க முடியல, கொஞ்சம் கதவை மூடுங்களேன் என அங்கு கருப்பு நிற டிஷர்ட் அணிந்து நின்ற நபரிடம் கேட்டுள்ளார். ஆனால் அந்த நபரோ அதற்கு முடியாது என மறுக்கவே, இது பப்ளிக் சர்வீஸ்னா உங்க வசதிக்கு மட்டும் இல்ல, நகருங்க, நானே கதவை மூடுறேன் என நியாயம் கேட்க வாக்குவாதம் கைகலப்பாகியுள்ளது. அப்போது கருப்பு நிற டிஷர்ட் அணிந்த நபரை அங்கிருந்தவர்கள் தாக்க முயன்றுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த நபர் தனது பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மாயக்கை சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் செறிந்த மாயக் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் கொலையாளி கத்தியோடு அங்கிருந்த பயணிகளை மிரட்ட அதிர்ச்சியில் உறைந்த அவர்கள் யாரும் அந்த நபரை மடக்கி பிடிக்க முயலவில்லை. இதனை அங்கிருந்த ஒருவர் மொபைலில் வீடியோ எடுத்ததால் இந்த வீடியோ சமூக வலைதள பக்கங்களில் வைரலாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் கொலையாளி அங்கிருந்து போரிவழி ரயில் நிலையத்தில் உள்ள 6வது பிளாட்ஃபார்மில் இறங்கி மக்களோடு மக்களாக சென்று தப்பித்துள்ளார். தகவலறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். 7 தனிப்படை அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். ரயில் நிலையங்களில் இருந்து 400க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை போலீசார் ஆராய்ந்தனர். அப்போது கொலையாளி அணிந்திருந்த டிஷர்ட் பின்பு ஒரு லோகோ இருப்பதை கண்டறிந்தனர். அது அந்தேரி விமான நிலையம் அருகே உள்ள சரக்கு நிறுவனத்தின் லோகோ என்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது கொலையாளி 30 வயதான ஸ்வர்ணா என்பதும் அதே நிறுவனத்தில் ஸ்வர்ணாவின் தனது தந்தை மற்றும் மூத்த சகோதரரும் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. கொலை சம்பவம் நடந்த உடனேயே தங்கியிருந்த அறைக்கு வந்த ஸ்வர்ணா குளித்துவிட்டு ஒரு வேலையாக சொந்த ஊரான மங்களூருவுக்கு செல்கிறேன் என குடும்பத்தாரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் கேப் புக் செய்து பன்வேல் ரயில் நிலையத்திற்கு சென்ற ஸ்வர்ணாவை போலீசார் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். ஸ்வர்ணாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று வேலையை முடித்துவிட்டு ஒரு முழு பாட்டில் மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது. தங்குமிடத்திற்கு கேப் புக் செய்து செல்ல ஸ்வர்ணா முயற்சித்த போது மழை காரணமாக அவருக்கு எந்த கேப் வாகனமும் கிடைக்கவில்லை. இதனால் மது போதையில் ரயிலில் பயணம் செய்தது தெரிய வந்தது. கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி அண்மையில் ஸ்வர்ணாவின் நண்பர் அவருக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த நண்பர் யார், எதற்காக கொடுத்தார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த 22 வயது இளைஞர் மாயக்கின் தாயார் இது குறித்து பேசிய போது, என் மகன் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான், அவன் சண்டை போடவே மாட்டான், அமைதியானவன், என் மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாயக்கின் சகோதரி பேசுகையில், எனது சகோதரனை குத்தி கொன்றவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் மற்ற பயணிகள் எங்கே போனார்கள், எனது சகோதரன் ஒரு அப்பாவி என்றும் கூறியுள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.